ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ மே 13 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படின்னா மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது what is this? 5 cups, 2 of pentacles, queen of wands. ஜக்லிங்கில் இருக்கிறீங்க, பட் உங்களுக்கு வந்து 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது, வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. மணி ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து வரும், ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பட் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏற்பட்ட உங்களுடைய மனக்கவலைகள், மணி விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்னால ஒருவேளை உங்களுக்கு வந்து இதில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி சில பேருக்கு. பட் 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கடந்த கால கஷ்டத்தை போக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வருது. ஓகே, ஸோ மணி இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய ஒரு டேவாகவும் இருக்கும். குயின் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ பல கொஞ்சம் சாய்ஸஸ் இருக்கலாம் மணி ரிலேட்டடாக. நீங்கள் உங்களுடைய க்ரோத்துக்கு ஏற்ற ஒரு பாத்தை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்களை, அதாவது நீங்கள் நினைக்கிறத செய்யக்கூடிய ஒரு டேவாக இருக்குது. ஓகேவா? மணி ரிலேட்டடாக உங்களுக்கு வரும் ஆப்ஷன்ஸு, அது உங்களுடைய க்ரோத்துக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் தேர்ட் பார்ட்டிஸ்ட்டை வந்து உங்களுடைய சுயநலத்தை மட்டுமே மனசில் கொண்டு வச்சுட்டு நீங்கள் பிஹேவ் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ சில விஷயங்கள் மணி ரிலேட்டடாக குழப்பம் வந்ததுன்னா உங்களுக்கு எது நல்லது அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஓகேவா? அதுவும் ஒரு அட்வைஸாக இருக்குது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சில பேருக்கு அந்த நியூ பிகினிங்கை நோக்கி ஒரு ட்ராவல் தெரியுது, வேர்ல்டு இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஓகே, சம் செலிப்ரேஷனும் வந்துட்டு தெரியுது. ஒரு மாற்றம் வந்து ஏற்படும், அன்எக்ஸ்பெக்டட் மாற்றமாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் நீங்கள் முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் அது இன்னும் முடியலை. அண்ட் அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் வந்து கரியர் ரிலேட்டடாகவோ, ஜாப் ரிலேட்டடாகவோ, பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு டேவாக தான் இருக்குது. ஓகே, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது, வேர்ல்டு கார்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு புதுசாக அமையக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.
நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயத்துலேருந்து சில லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்கணும். அது உங்களுடைய சக்ஸஸுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணாத மாதிரி இருக்குது. ஸோ பாஸ்டில் நடந்த மிஸ்டேக்ஸை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது you're choosing a new direction. Advising என்னன்னா டெசிஷன் உங்கள் பர்சன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஹீலிங் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சன் கார்டு ஒரு புது நம்பிக்கை வந்து உருவாகும். பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருந்த விதம் மாறும் உங்கள் பர்சன் சைடில் இருந்து. ஓகே. சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ச் பார்க்கும்போது அவங்க அந்த எப்படி இவ்வளோ நாளும் ஒரு பிரச்சனைகளை வந்து பார்த்தாங்களோ அதை வேறு ஆங்கிளில் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் வந்து ஒரு சேஃபான டைரெக்ஷனை நோக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இமோஷ்னல் லாஸில் இருந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கவலை ஏற்பட்டிருந்தா அதுலேருந்து அவங்க வந்து விடுபடுறாங்க. ஓகே. ஒரு தெளிவு பிறக்குது அவங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கான முயற்சி இன்றைக்கி வந்து போடுவாங்க. ஏதோ ஒரு டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏதோன்றதை விட இங்கே எம்பரர் இருக்குது. ஸோ இது வந்து கமிட்டடாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி போடுவாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நோ காண்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது இன்றைக்கி அப்படின்னு பார்க்க முடியுது. பார்க்கலாம், பாருங்கள். ஓகே. ஒரு நியூ பிகினிங் தெரியுது. ஒரு தெளிவு பறக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. குழப்பம் தீரும். ஓகே. சரி, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்னா, இன்றைக்கி ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஆக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்லோலி அவங்க டெவில் எனர்ஜிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. டெவில் எனர்ஜி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இருக்கலாம், குழப்பங்களாக இருக்கலாம், அவங்களுக்கான ஆப்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஈகோவாக இருக்கலாம், அவங்க டாமினேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ரொம்ப ஸ்லோவாக அவங்க வந்து கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்காங்க, விலகி வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. அண்டு லவ் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அது எல்லாமே வந்து அவங்க ஹைட் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்ஸை ஃபுல்லாகவே வெளிக்காட்டாமல் இருக்காங்க. ஓகே. மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறாங்க. அதேமே வந்து அவங்க அந்த ஃபீலிங்ஸை ஹைடு தான் பண்ணுறாங்க, மறைச்சி வச்சுருக்குறாங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் இங்கே பாருங்கள், 7 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அன்பிளாக் பண்ணணும், பிளாக் பண்ணியிருந்தா அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் பிளாக் பண்ணியிருந்தா அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்கள்ட்ட இருக்குது.
அண்ட் ஃபைனலி ரியூனியன். 6 ஆஃப் கப்ஸ். ரியூனியன் வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தது போய் ரியூனியன் வேணும். அண்டு அந்த ஒரு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஸ்டெபிலிட்டி வேணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்படின்றத நோக்கி அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு முருகருடைய ஆறுக்கள் பார்க்கலாம். முருகர் மெசேஜ் என்ன பாருங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ தட் உங்கள் மனசில் இருக்கிற டவுட்டு, கோபம், பகை, பொறாமை மாதிரியான விஷயங்கள் வந்து சரியாகி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓகேவா? அண்டு நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு வேலை வந்து நல்ல வேலை கிடைக்கும் முருகர் சொல்கிறார். ராஜராஜஸ்கோத் பூதம் ராஜீவாயத லோஷனம் ரதீஷகோடி சௌந்தர்யம் தேகிமே விபுலாம் ஸ்ரேயம். another card. இங்கேயும் வேலை தேடி கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்லியிருக்காரு. வியாழக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணுறது ஒரு நல்ல பலனை தரும். பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி. ஓகே, ஸோ உங்கள் வேலையில் ஏதாவது பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வராமலே இருக்குது அப்படின்னா அந்த இதில் ஒரு மாற்றம் ஏற்படுது. ஓகே, ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு டேயாக அமையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ next video. Take care. Bye.